வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக டிஜிபி அலுவலகம் மயிலாப்பூரில் 18 சென்டிமீட்டரும், கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு இடைவெளி விட்டு மழை தொடரும். வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக டிஜிபி அலுவலகம் மயிலாப்பூரில் 18 சென்டிமீட்டரும், கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு இடைவெளி விட்டு மழை தொடரும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.